நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாரிய அனந்த கோடி நமஸ்காரம். அம்பாளுடைய விசேஷமான ஆடி மாதத்திலே வருகிற 26/7/2024 இரண்டாம் வார வெள்ளிக்கிழமை. என்ன மாமா இந்த இரண்டாம் வார வெள்ளிக்கிழமை அப்படின்னா, அம்பாள் 18 வயதான பெண்ணாக அவதாரம் பண்ண இரண்டாவது வாரம். இந்த 4 வாரத்தையும் பிரிக்கலாம், சிலதுல 5 வாரமா வரும். என்ன அப்படின்னா, இந்த அம்பாளை இந்த ஆடி மாசத்துல நம்ம எப்படி அம்பாளை பூஜை பண்ணணும்னு சொன்னேன். அதே போல இந்த அம்பாளுக்கு ஆடி மாசத்துல 2வது வாரமா இருக்கக்கூடிய அம்பாளுடைய கன்னியா பொன்னான வயது. அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த 21 வயசு, 18ல இருந்து 21 வயசு எப்படி இருக்கா, அவ்வளவு லட்சணமா இருக்கலாம் அம்பாள். அம்பனி இரங்கல் இனி புகழேதி அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்கிறா. என்ன கேட்கிறா? சின்ன குழந்தையா இருக்கும்போது எதுவும் கேட்க முடியாது. சின்ன ஒரு 21 வயசு பொண்ணு அவ இப்ப எப்படி இருக்கா, அவ்வளோ லட்சணமா இருக்கா. 21 வயசுலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். எப்படி? அப்பதான் மைண்ட் கரெக்டா இருக்கும், புரிஞ்சிக்க கூடிய தன்மை வரும். அப்படிப்பட்ட அம்பாள் அப்படி வந்து நிக்கிறாளாம். என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் நான் கேட்கிறேன், சகல செல்வங்களூதரு ஹிமயகிரிராயதனையை மதேவி நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கு அன்பருக்கு மனம் இறங்கி அம்மா. எப்படி கேட்கிறார்? யார் கேட்டா? அபிராமட்டர் கேட்டார். அம்மா நீ மனம் இறங்கி தனம் தாகியம் அறிவு புகழ் கல்வி சந்தானம் வாழ்நாள் வெற்றி இப்படி கேட்கணும் சார் அம்பால. 16 செல்வங்களை கொடுன்னு கேட்கணும் அம்பால. 2வது வாரம் என்ன கேட்கணும் அம்பாள்கிட்ட? முதல் வாரம் அவதாரம் குழந்தை பாக்கியத்தை கேட்கணும். 2வது வாரத்துல என்ன கேட்கணும்? 16 செல்வங்கள் வேணும் எனக்கு. அம்பாள் எப்படி இருக்கா? சும்மா அவ்வளவு அழகா இருக்கா. தமரை பூவினில் அமர்ந்தவளே செந்தூரத்திலகோ அணிந்தவளே அப்படின்னு பாடுறார். இந்த வாரம் ஃபுல்லா அம்பாளை பாடிதான் சொல்றது கதை. அம்பாள்கிட்ட உள்ள போயிடணும் சார் நம்மளாம். எப்படிப்பட்டவ தெரியுமா? அவ சர்வ லோக ஜனனி, மகிஷாசுரனை வெட்டி கொன்னவள். அகங்காரமா இருக்க நம்ம மனசெல்லாம் அடிச்சு மகிஷாசுரனை எப்படி சேர்த்தானோ அடிச்சிருவா. அகங்காரமா உள்ள போக முடியாது. அம்பாள்கிட்ட நாம் என்ற அகங்காரம் கூடவே கூடாது. அப்படி ஒரு அம்பாள் வந்து நிக்கிறாளாம். என்ன பண்ணணும் அந்த வாரம் ஆத்துல பூஜை அப்படின்னா, அம்பாள் வரானா என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா உங்களுக்கு? கல்யாணத்தெல்லாம் போய் பாருங்க, ஆத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவா? முதல்ல எடுத்தோடனே ஒரு வடையை கொண்டு கொடுப்பா, இல்லைன்னா ஒரு டம்ளர் பாயசத்தை முதல்ல கொண்டு கொடுப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. குழந்தைக்கு ஒரு டம்ளர், யாராவது நான் சாப்பிடல நான் வெளில போறேன் மாமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்களேன் உங்க ஆத்துல, நீங்க என்ன பண்ணுவேன்? ஒரு டம்ளர் பாயசமான சாப்பிட்டு போங்க. எப்படி? ஒரு டம்ளர் பாயசமான சாப்பிட்டு போங்க. நம்ம உதாரணம் சொல்றோம் இல்லையா? அதே போல அம்பாளுக்கு 2வது வாரம் ஆத்துல அம்பாளை முதல் வாரம் எப்படி பூஜை பண்ணேலோ அதே மாதிரி தாம்பாளத்துல அக்ஷதெல்லாம் போட்டு அம்பாளுக்கு பழங்கள்லாம் வாங்கி வச்சு பலவிதமான புஷ்பங்களை வச்சு அப்படியே நம்ம வச்சிருக்கிற பூ பழம் புஷ்பம் நம்ம இடத்த அந்த பூஜை பண்ற இடத்த பார்த்தாலே வந்திருக்கா பாருங்க நம்ம மாத்துக்கு யாரான அவளுக்கு ஆத்துல போய் பூஜை பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். சில பேரத்துல என்ன பண்ணுவானா, ஒரு தேங்காய் 2 வெத்தலை பாக்கு வச்சுட்டு போதும் அப்படின்பா. நல்ல தீர்க்கமா பண்ணுங்க. நம்ம எந்த கடைக்கு போனாலும் ஒரு பில்லு ஒன்று வச்சிருப்பா, ரேட்டு. அதை கம்மியாலாம் கேட்டு வாங்க முடியாது. அது ஒரு மிஷின்ல போய் டக்குன்னு ஒட்டிக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டு தான் வரணும். அதுல எந்த பேரமும் பேச முடியாது. ஆனா அம்பாள்கிட்ட போய் பேரம் பேசி இது போதும் அது போதும்னு வைக்காதீங்க. நல்ல புஷ்பத்தை வாங்குங்க. உங்களுக்கு என்ன சக்தி உண்டோ. ஆமா, நான் உங்களை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க சொல்லலை. வாங்குற புஷ்பத்தை ஒரு முழம் 100 ரூபா வித்தான்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிங்க. அம்பாளுக்கு வாசனையா கொண்டு வாசனை புஷ்பமா வைங்க. அது மாதிரி உதிரிப்பூக்கெல்லாம் வாங்கி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சக்கிழங்கு நிறைய வாங்கி வச்சுக்கோங்க ஆத்துல. அந்த ஆடி மாதம் ஃபுல்லா அம்பாள் அவதாரமான மாசம். அதனால இன்னைக்கு புதன்கிழமை ஆடி மாசம் ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது.
புதன்கிழமை தான் காப்பு கட்டுவா சில கோயில்ல, வியாழக்கிழமைக்கு போவா, அப்புறம் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி, இப்படி புதன் வியாழன் வெள்ளி அப்படி ஓடும். சில கோயில்ல திங்கள் செவ்வாய் வெள்ளி வாரம் 2 வாரம் பூஜை பண்ணுவா. நீங்க எல்லா கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் அம்பாளுடைய உடுக்கோட நாதஸ்வரத்தோட அம்பாள் இருப்பா. ஏன் அப்படின்னா இப்ப இந்த தெருல இருப்பா, அந்த தெருல 3 இந்த ஒரு ஊர்ல 6 7 8 அம்பாள் கோயில் இருக்கும். ஒவ்வொரு வாரம் ஒரு கோயில்ல ஒரு பூஜை. அடி அந்த ஊர்லயே ஒரே உடுக்கு சத்தம் அம்பாளுடைய ஒரே அந்த வாசனாதி ஐட்டங்கள். அதே மேல நம்பாத்துல 2வது வார பூஜை பண்ணும்போது அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் தெரியுமா? விசேஷமான பைத்தம்பருப்பு பாயசம். ஏன் மாமா பாயசத்தை வைக்கிறோம் அப்படின்னா, பாயசம் ராகு பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியானது. இந்த பாயசத்தை பத்தி நிறைய சொல்லணும். அம்பாளுக்கு ராகு பகவான் தான் அந்த இடத்துல முதல்ல வச்சுக்கணும். அம்பாலோட நவக்கிரகங்கள்லயே ராகு பகவானும் கேது பகவானும் அம்பாளுடன் ஒன்று கூடி இணைந்தவர்கள். அம்பாள் சொன்னா ராகு கேட்பானா கைய கட்டி நிப்பர். அப்படி ஒரு பகவான். அம்பாள்கிட்ட பரம பக்தர் அவர். அம்பாளை பூஜை பண்றார். எப்படி பண்றாரு தெரியுமா? அவர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ராகுவாலத்திலும் அவர் அம்பாளை போய் பூஜை பண்றாரு. அதுல ஸ்பெசிபிக்கா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். என்ன பண்றாரு அம்பாள? ஓம் வாமாஹி நமஹ, ஓம் ஜேஷ்டாஹி நமஹ, ஓம் கணிஷ்டாஹி நமஹ அப்படின்னு அம்பாள வேத மந்திர ஸ்வரூபமாக்குறார் அவர். அப்படி ஒரு பூஜையை பண்றார். அதனால்தான் இந்த ராகு காலத்துல போறதுக்கு ஒரு விசேஷமே அதுதான். அந்த அம்பால அந்த ஸ்மரணத்தோட பூஜை பண்றதுனாலதான் அந்த அம்பாள் எல்லாருக்கும் அந்த நாக சக்தியா இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்றாங்க. இதான் ராகு காலத்துல ஸ்பெஷலே. இந்த ராகு காலம் அவ்வளோ ஸ்பெஷல். இந்த அம்பாள் 2வது வாரம் என்ன பண்றா அப்படின்னா, அம்பாள் ஆத்துல தீபத்திலேயோ இல்ல படத்திலேயோ பூஜை பண்ணணும். தாராளமா எந்த ரூபத்துல, மாமா எங்க இடத்துல காமாட்சி போட்டோ தான் இருக்கு, தாராளமா பண்ணுங்க. மீனாட்சி போட்டோ தான் இருக்கு, பண்ணுங்க தாராளமா. லட்சுமி போட்டோ தான் இருக்கு, தாராளமா பண்ணுங்க. அவள் ஆதிபராசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3 சக்திகளும் சேர்ந்தவள் ஆதிபராசக்தி. அப்படிப்பட்ட சக்தியா இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, நம்ம ஆத்துக்கு 2வது வாரம் யார் ரூபமா வரா? கன்னியாபுரம் சுரூபமா வரா. கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்த நற்கதி அருள்வாய் அம்மா. எங்க மயிலாபுரி கற்பகம் எப்படி இருக்கா? 21 வயசு பொண்ணு, 18 வயசு பொண்ணு. அத அப்படியே கூப்பிட்டா ஓடி வந்துருவா. நான் பாத்துக்க அப்படி ஓடி வருவா. கூப்பிட ஓடி வருவா. எப்படி கூப்பிடணும்? அம்பாளை பூஜை பண்ணணும், மானசீக பூஜை. அதே மாதிரி பூஜை பண்ணும்போது ஆத்துல இருக்க மனுஷா குழந்தைகள்லாம் அம்மா பூஜை பண்ணான்னா தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு பூஜை நடக்குதுன்னா ஆத்துல சத்தம் போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, மனசஞ்சலத்தோட இருக்கக்கூடாது. பூஜை பண்றவாலும் முதல்ல சொல்லணும், எனக்கு ஒரு 1/2 hour பூஜை பண்றதுக்கு டைம் ஆகும், யாரும் சவுண்ட் விடாதீங்கன்னு சொல்லி நீங்க போய் பூஜை பண்ணணும். அவன் நீங்க பூஜை பண்றவாலும் அடுப்புல நீங்க எதையோ வச்சுட்டேன், அங்க இவன் வரான் அவன் வரான், நீங்க அந்த சிந்தனைகள்லாம் இருக்கக்கூடாது. நீங்க பண்ற பூஜை, ஆத்துல பொம்மநாட்டி பண்ற பூஜை பெரிய சக்தி வாய்ந்த பூஜை. என்ன சக்தி தெரியுமா? ஆத்துல பராசக்தியுடைய அனுகிரகம் கிடைக்கும். என்ன பராசக்தியோட அனுகிரகம்? 3 சக்தி. அம்பாள் வித்யாதேவியுடைய முதல்ல மகா காளியாக இருக்கக்கூடிய சக்தி, 2வது வித்யாதேவியுடைய சக்தி, 3வது மகாலட்சுமியுடைய சக்தி. 3 சக்தி ஒன்று கூடி நிற்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த பூஜை தான் நம்ம இந்த ஆடி மாச பூஜை. அதனால ஆத்துல சத்தியா அம்பாளுக்கு பூஜை பண்ணி, இதே 2வது வாரமும் கன்னியா பொண்ணுங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும். ருதுவான பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. 21 வயசு ஆயிருக்கு மாமா, கன்னியா பொண்ணு இல்ல, ருது ஆகல அப்படின்னா, பெரியவள் ஆகல அப்படின்னா கூட, பெரியவள் ஆன பொண்ணையும் சரி பிரிவாக பொண்ணையும் சரி யாரை வேணாலும் வைத்து சாப்பாடு போடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை சாப்பாடு போடணும். பொம்மநாட்டிகளுக்கு அன்னத்தை பரிபாலனம் பண்ணிட்டே இருங்கோ. உங்க ஆத்துல பாருங்க, நித்திய கல்யாணம் தான். கௌரி கல்யாண வைபோகமே யாரு சொல்றார் அப்படின்னா, எம்பெருமா அம்பாளை விசேஷமாக ரொம்ப ஆராதனை பண்ணவர், அம்பாளுடன் ஐக்கியமானவர் ஒரே ஒரு பக்தர் அபிராமபட்டர். அம்பாள்கிட்ட அவர் எப்படி ஒரு பக்தியா இருந்தார் தெரியுமா? அந்த மானசீக பக்தியே தனி. அவர் சாதாரணமா நடந்துட்டு ஆத்துல வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பார், அம்பாளோட பேசிட்டே இருப்பார். அம்பாள்கிட்ட போய் பூஜை பண்ணுவார். அம்பாள்கிட்ட அவ அம்மா, இப்ப சில பேர் இப்ப இருக்கிற அந்த காலத்துல அம்மா அம்மானு அழகா கூப்பிட்டு இருந்தா, அப்புறம் மம்மி,
அப்புறம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் இறங்கி பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சா. இந்த காலத்து குழந்தைகள் வாடி போடிங்கிற அளவுக்கு வந்துருத்து அம்மாவை. இது லௌகீகம். இது யாரையும் இன்சஸ்ட் பண்றதே கிடையாது. இது என்ன அப்படின்னா எப்படி மாற்றம் வருகிறது என்பதை நம்ம காமிக்கிறதுக்கு. இங்க அபிராம பட்டர் எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? அம்பால அவாத்து பொண்ணு மாதிரி கூப்பிட்டார். நம்ம பாத்துல பொண்ணு என்ன பண்ணுவா? அண்ணா தம்பி, சில நேரத்துல எல்லாரும் அக்கா தங்க, எப்போதுமே அக்கா தங்க கூப்பிடுவார். வாடி போடின்னு கூப்பிடுவா இல்லையா? அம்பால வாடின்னு தான் கூப்பிடுவார். எங்கடி போன? சாப்பிட வந்தியா இல்லையா? வா சாப்பிடலாம், நான் அதை சாப்பிட போறேன். அப்படியே ஒரு அம்பாள் ஒரு பாட்டு பாடுவார். அப்படியே பேசிட்டே இருப்பார். அம்பாளுக்கு பூ பறிச்சுட்டே இருப்பார். பக்கத்துல நிக்கிறியா இல்லையா அப்படிம்பார். அவருடைய சிந்தனைகள் எல்லாமே அம்பாள் பக்கத்துல இருக்கிறாமலே நினைச்சுட்டு இருப்பார். அப்படி ஒரு பக்தி. அதனால்தான் அம்பாள் அவருக்கு சரியான அரசன் தண்டனை கொடுக்கும் போதெல்லாம் அப்படியே கூப்பிட்டார் பாருங்க. பௌர்ணமி அமாவாசைன்னு சொன்னவர் அவர் தான். அப்படி ஒரு பக்தி. அந்த பக்தியை மாத்திர நீங்க தான் கொண்டு வர முடியும். நீங்க கொண்டு வந்தேன்னா அபிராம பட்டர் பாடினதே பொம்நாட்டுகளுக்காக நிறைய. அவர் புருஷாளுக்கு எதுவுமே சொல்லவே இல்லைங்க. கலையாத கல்வியோ குரஜாத வைதுவார் கபடி வாடாத நட்பூ. அம்பால பாடுறார். அவர் கேட்கிறார் அம்பாள்கிட்ட, யாருக்கு எந்த கள்ள கவனமும் இல்லாத மனசை குடு அம்மா அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்படிப்பட்ட அபிராம பட்டர் பாடிய அந்த அபிராமி அந்தாதியில எம்பெருமான அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா பிரத்யட்சம் ஆகிறாள். அந்த பிரத்யட்சம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மாத்து பூஜையில இருக்கு. அபிராம பட்டரே வருவர். நீங்க எப்படி பூஜை பண்றீங்களோ அப்படி உட்கார்ந்துருவர். பக்தியை அம்பாள் அழிச்சுன்னு போறவர் அவர். இங்க அம்பாளை நீங்க பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். ஆழ்வார்கள் 12 பேர் இருந்தா. எல்லாம் புருஷாலா பெருமாளெல்லாம் அவதாரத்தை சொன்னா. அம்பாள் அவதாரத்தை சொன்னது 2 பேர் தான். நிறைய பேர் சொல்லியிருக்கா. இருந்தாலும் ஆதிசங்கரரும் அபிராம பட்டர் காளிதாசர் இன்னும் நிறைய பேர் இவெல்லாம் அம்பால வர்ணம் பண்ணா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்துல பூஜை பண்ணுங்கோ. சுமங்கலுக்கு வெத்தலை பாக்கு, திருமங்கல்ய சரடு, மஞ்சக்கிழங்கெல்லாம் வச்சு கொடுங்கோ. முடிஞ்ச சக்தி இருந்தா ரவிக்கை பிட்டு வச்சு கொடுங்கோ. நல்லதா வச்சு கொடுங்கோ. நல்ல கலரா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படியே போனா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வைக்கணும். 10 ரவிக்கு அப்படி இல்ல, புளு எனக்கு வேணும்டி, புளுவை வச்சுருந்த மாமிக்கு பச்சையை கொடு, எனக்கு சகப்பு வேணும்டி, அவளுக்கு அந்த கரு நீளமா இருக்கிறத கொடு, அதே மாதிரிலாம் வச்சு கொடுக்காதீங்க. கொடுத்தால் நல்லா கொடுங்க. அங்க அபிராமி வருவாள். எப்படி வருவா தெரியுமா? வர வேண்டும் தாயே, ஒரு வரம் தர வேண்டும் நீயே, அம்மா வர வேண்டும் தாயே அப்படின்னு அம்பாள் வருவா. நீங்க எல்லாமே பக்தியோட ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அழகாக கொடுங்கள். அம்பாள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பூஜை பண்ணாலும் கூப்பிடுங்கோ. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கூப்பிட்டேன்னா அம்மா பக்கத்துல உட்கார்ந்துப்பா. அப்படி ஒரு பக்தி. அம்மா தான் இறங்கி வருவா. அப்படி ஒரு அம்பாள் ஆதிபராசக்தியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2வது வாரம் விசேஷமான, நல்லா தெரிஞ்சுக்குங்கோ, பைத்தம்பருப்பு பாயசம், சிறுபருப்பு பாயசம் வைத்து வடை உண்டு. கண்டிப்பா வடையும் நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு தாராளமா கொடுக்கணும். மாமா இந்த 2வது வாரம் அம்பாளுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, அம்பாள் என்ன வரா? சாந்தமான அந்த 11 21 வயசுக்குள்ளே பொண்ணு இல்லையாவ என்ன அப்படின்னா நீர்மோர் கரைச்சி கொடுங்கோ. ஆமா, மனம் குளிரும். நல்ல நீர்மோர் எப்படி உங்களுக்கு கரைச்சி தெரியுமோ அழகா, ரொம்ப நீர்க்க இல்லாம நல்லா எலுமிச்சம் எல்லாம் போய் என்னென்னமோ அந்த உப்பெல்லாம் போட்டு எல்லாம் கலந்து நீர்மோர் அம்பாள் கொடுங்கோ. அம்பாள் அப்படியே ஆனந்தமா நம்ம பாத்துல இருப்பா. என்ன நீர்மோருடைய அர்த்தம் அப்படின்னா, பால்லேருந்து தயிர் ஊத்தி தயிர்லேருந்து மோர் வருது இல்லையா? அதுமாதிரி நம்மாத்து குழந்தை நம்ம கர்ப்பஸ்தானத்திலேருந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே நம்மாத்துல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிற பொண்ணு நம்ம பாத்துல நல்லபடியா திருமங்கல்யதாரன் ஆகணும். வர அம்பாளுடைய எல்லாருடைய வயிறும் குளிர்ந்தோடனே வயிறு அப்படியே குளிர்ச்சி ஆயிடும். உங்க பாத்துல நல்லா சாப்பிட்ட மோர் போதும், ரொம்ப திருப்தியா இருக்கு. எல்லாரும் வெயிலேருந்து வந்து என்ன கேட்பறா? மாமா ஒரே டம்ளர் மோர் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறா. எதுக்கு? மகாலட்சுமி மோர். நல்லா தெரிஞ்சுக்குங்கோ. குடிச்சோன்னு குளிர்ச்சி ஆகணும்னா அவ மனசு குளிர்ச்சி ஆகிடும். அப்பா ரொம்ப சந்தோஷம். சில பேரத்துல பார்த்தேன்னா ஆத்துக்குள்ள போனோடனே ஒரு டம்ளர் தண்ணி வேணுமான்னு கேட்க மாட்டா. பாவம், இந்த நாக்கு இருக்கு, மனுஷா உடம்புலயே இந்த நாக்கு இருக்கு பார்த்தேலா, ரொம்ப பரிதாபமானது. ஆனா ரொம்ப என்ன சொல்லுது, ஆட்சியிலே ரொம்ப பீட ஆட்சியா இருக்கிறது அதுதான்.
அது வறண்டு போச்சுன்னா அதுவே திட்டுமா நம்மள. அட மகாபாவி, எனக்கு நாக்கு வறண்டு போயிட்டு இருக்கு, எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறானே, நம்மளே திட்டுமா அது. அதே போல நம்ம ஆத்மாக்குள்ள நம்ம ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா சொல்லுமா. அடுத்ததாக நம்ம ஆத்துக்கு வரவாளுக்கு முதல்ல தீர்த்தம் கேளுங்க. ஜலம் வேணுமா, ஏதான் சாப்பிட்றீங்களா, முதல்ல கேட்கணும், உபச்சாரம் பண்ணணும். கிருஷ்ண பரமாத்மாவை குசேலர் பார்க்க போனார். எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. குசேலனை பார்த்தோன்னா அவ்வளவு உபச்சாரம் பண்ணார். குசேலனுக்கு கூச்சமா இருக்கு, அவன் தண்ணி வேணும்னா கூட கேட்கறதுக்கு கண்ணன்ட்ட பயப்படுறான்னு இல்ல, அந்த பாசம். அதே போல சில பேர்த்த போனா நம்ம தான் சில பேர் கூச்சப்படுவா கேட்கறதுக்கு. நம்ம கொடுக்கணும் வந்தோடனே, அவ எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் சரிதான். தீர்த்தம் வேணுமா, சாப்பிடுங்க கொஞ்சோண்டு. ஜலம் கொண்டு வந்து கேட்கணும், வேணுமான்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆத்துக்கு உள்ள போய் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஜலம் சாப்பிடுங்க. ஏன்னா அந்த நாக்கு வறண்டு போனது நம்மள நல்லபடியா வைக்குமா. நீங்க தண்ணியே எதுவுமே கேட்காம உங்க போறான்னு வச்சுங்கல்ல, அவ சொல்லுவானா, மகாபை வாத்து உள்ள போனோம், ஒரு டம்ளர் தூத்தம் கூட கொடுக்கல, ஒரு டம்ளர் தண்ணி கூட கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மனம் மறைந்து போவார்கள். அதனால யார் ஆத்துக்கு வந்தாலும் வாங்கோன்னு கூப்பிடணும். அதே நேரத்துல வந்த உடனே தீர்த்தம் வேணுமான்னு கேளுங்கோ, ஜலம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இல்ல எனக்கு காபி கொடுங்களேன், மோர் கொடுங்களேன்னு சொன்னா விட அது அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல வெள்ளி கொடுக்கறது, அடுத்தது தங்கம் கொடுக்கறது, காப்பி கொடுத்தா வைடூரியம் கொடுக்கறது. அதே போல அதனால எல்லாரும் இந்த 2வது வாரம் அம்பாளுக்கு நல்ல பூஜை பண்ணி, பால் பைத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணி, அம்பாளுக்கு வடை நைவேத்தியம் பண்ணி, அம்பாளுடைய லலிதா சகஸ்ரநாம பாராயணங்கள்லாம் பண்ணி எல்லாரும் அம்பாளுடைய அபிராமி அந்தாதியை பாடுங்கோ. இந்த ஆடி மாசத்துல அம்பாள் பரிபூர்ணமா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.